வார்த்தை நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் புஸ்தகத்தை திருப்பிக்கங்க, திருப்பி வச்சுக்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவரே, கண்களை மூடி 271வது பக்கம் திருப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த வேத பகுதியில் தெரிந்து கொள்ள சத்தியங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் பிரதான போதகராக இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு உண்டான வேத சத்தியங்களே, வேத ஞானங்களே, வேத அறிவுகளை எங்களுக்கு போதிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அற்புதமான கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எது கை தூக்கி சொல்லணும்னு சொன்னாங்க? ஏன் சொல்கிறேன்னா, அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஓட்டெடுப்பு நடத்துவாங்கள்ல, நான் என்ன பண்ணுறேன், இதை விழிமொழிகிறேன், ஆமோதிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ தான் அவங்க அந்த வாக்கு எடுப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு இங்கேருந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமீன் அல்லேலூயா என்பது நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இது என் வாழ்க்கைக்கு தேவை என்பது தான் அது அடையாளம். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்வதை இது வேத புஸ்தகத்தில் நாம் தியானிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்குள் வாழ்வதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்குள், ஆமென், வித்தின் கிரைஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த வேத சத்தியங்களை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்குள். அப்போ இதில் நாம் போன வாரம் தியானிச்சது, கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? திடன் கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவருக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? திடன் நம்பிக்கையா இருப்பேன், திடன் கொண்டு இருப்பேன், அவரோடு கூட பிரயாணம் பண்ணும் என்கிறதான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தில் 23, 24 வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறேன்னா? நம்பிக்கையா இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். ஒரு இடத்துக்கு போறதை குறித்து பவுல் எங்கு பேசி கொண்டிருக்கிறான். அங்க காரியம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது, எப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனா அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையா நாங்கள் வருவேன், எனக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா நான் இருப்பேன் என்பதை குறித்து பவுல் இங்கு போதிக்கிறான். அப்ப நம்ம நம்பிக்கை எதன் மேல் இருக்கு என்பதை இந்த வேதம் வெளிப்படுத்துறது. இன்னைக்கு எதை நம்பி இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறோம்? நமக்கு நம்பிக்கை இருக்குது என்பது உண்மை. நமக்கு நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. யாருமே நம்ம வாழ்க்கையை கொடுத்து நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை எந்த டிபெண்ட் பண்ணி இருக்கு, எந்த காரியத்துக்குள்ளே என் நம்பிக்கை டிராவல் ஆகுது என்பதை தான் வேத வசனம் போதிக்குது. கர்த்தருக்குள் நான் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தருக்குள்ளேயே நம்பிக்கை இருக்கணும். எந்த வழியிலும் மனுஷன் சொல்லுவதை நான் என்ன பண்ணக்கூடாது? நம்பிவிடக்கூடாது. வேதம் சத்திய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் இந்த உலகத்திலே கடைசியில் நடக்கும். ஆமென். வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் இந்த உலகத்துல. அதை பொய் என்று தள்ளின, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சாத்தியமில்லை என்று வெறுத்த அநேக காரியத்தை காட்டிலும் கடைசியில நடக்கிறது வேதத்தின்படி தான் நடக்கும். ஆமென். அது நடக்கிறது நடக்குங்க அப்படின்னு சொல்றது இல்லை, வேதத்தின்படி தான் நடக்கும். ஆமென். இந்த உலகம் எப்படி நடக்கும்? வேதத்தின்படி தான் நடக்கும். அல்லேலூயா. அவ எல்லாவற்றிலும் சத்திய வேத வசனம் என்ன பண்ணணுமா? நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதி திறனாய் போதிக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகத்திலே நாம் எத்தனையோ சந்தோஷத்தை குறித்து வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வாழ்கிற உண்மையான சந்தோஷம் என்ன என்பதை தான் இந்த வேத பகுதிகள் போதித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் எல்லாரும் கொடுக்கிற நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனா கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை மேலானது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இதே 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க, திருப்பி வாசிங்க. பவுலுடைய பிரயாசம் ஊழியத்திலே அவன் படுகிற அனைத்து வழிகளிலும் தேவன்
எனக்கு செய்வார், எனக்கு அவர் உதவி செய்வார் என்பதில் அவன் நம்பிக்கையா இருக்கிறான். ஆமென். எதுல? இவன் ஊழியத்தை கொடுத்தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு இடத்துக்கு போகணும், அவனை சந்திக்கணும், அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும். அப்ப ஊழியமா தான் பவுல் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த ஊழியத்துல ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் போற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். என் ஊழியத்துல கர்த்தர் ஒரு வழிவாசலை உண்டாக்கி தருவார். அந்த இடத்துல நான் போறது வாய்க்கும் என்பதான ஒரு பெரிதான நம்பிக்கையோடு பவுல் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். சோத்திர போகும்போதே என்ன பண்ணல, ஆண்டவர் நம்மளை கொண்டு அங்க என்ன செய்வாரா, ஏதாவது நடக்குமா அப்படின்னு போல அவன் சொல்லலாம், நான் கர்த்தருக்குள்ள வருவேன் நம்பி தான் போறேன். ஆமென். கர்த்தருக்குள்ள அப்ப என்ன செய்வார் என்பதில் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் என்னை கொண்டு போறதுல கண்டிப்பா என்ன பண்றார், எதை செய்யதான் என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆமென். பவுல் திட்டத்திட்ட 14 நிருபம் எழுதியிருக்கிறான். எபிரேயர் இன்க்ளூடிங் எபிரேயர்ல கொஞ்சம் டவுட் இருக்கலாமே தவிர அவனுடைய அந்த புத்தக வழி, பேச்சு வழி, அவனுடைய அந்த புத்தகம் போற டிராவல் எல்லாமே பவுல் தான் எழுதுனா என்பது நம்பப்படுகிறது. அப்ப அந்த 14 புஸ்தகத்திலும் அவன் தேவன் மேல இருக்கிற அதிகப்படியான அன்பை வெளிப்படுத்தி எழுதியிருப்பான். ஆமென். 14 புஸ்தகம். அதனாலதான் இயேசுக்கு அப்புறம் பவுலே சொல்லப்படுகிறது. இரண்டாவது அவ்வளவு பிரயாசப்பட்ட அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப நம்முடைய நம்பிக்கை எதன் டிபெண்ட் பண்ணி, எதை அடிப்படையில் நம்ம நம்பிக்கை இருக்குது என்பதுதான் வேத பகுதி சொல்லுகிறது. ஆமென். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அது அந்த மனுஷன் மேல நம்பிக்கை இருக்கிற இல்ல, என் கூட ஆண்டவர் இருக்கிறான்ற நம்பிக்கையில டிராவல் பண்ணணும். ஆமென். நம்ம எவ்வளோ டிராவல் பண்றோம், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம் இல்லையா, எங்கெங்கயோ டிராவல் இருக்குது. நான் போய் சேர்ந்துருவேங்க. எப்பயுமே ட்ரெயின்ல பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் அபுக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ காரியத்தை கேட்குறோம், இவ்வளோ காரியத்தை பார்க்குறோம், எங்கேயும் நடக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் எப்பயும் நினச்சிப்போம், ஆண்டவர் நான் இருக்கிறதுனால இதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டு போவேன். ட்ராவலில் போனாலும் என் நம்பிக்கை என்னன்னா, நான் உள்ளே இருக்கிறேன், அதனால நான் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. அங்கே யாருக்காலும் தெரியாது, நான் கூட ஊழியக்காரன் உள்ளே இருக்கிறேன், என்னை கொண்டு போய் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக சேர்த்துருவீங்க. அந்த நம்பிக்கை தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் இல்லையா. டிரைவர் ஓட்டுறாருங்க, சரியா ஓட்டிடுவாரு, நம்ப முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். போன தடவை எக்ஸாம் எழுதுனா அண்ணா நகருக்கு வரேன், விழுப்புரத்துலேருந்து அண்ணா நகருக்கு வரேன், எனக்கு எக்ஸாம் வரும். எக்ஸாம் டைமில் வந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் 10 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும். அங்கே 4:30 மணிக்கு வண்டி ஏறினேன் விழுப்புரத்தில். 6:15 வண்டி மேல்மருத்தூர் வந்துடுச்சு, மாமண்டூர்கிட்ட வருது. சரி சீக்கிரம் போயிடலான்னு 6:15 முடிச்சா 6:15 தாம்பரம் வந்து சேர்த்துக்கு 8:30 ஆச்சு. என்னன்னு பார்த்தா நடுவில் ஓட்டுன்னு வந்த பஸ்ஸுக்காரன் வந்து லாரில் விட்டான். அதை தாண்டி தான் வரும் ஒரு ஆம்னி பஸ், நியூஸ்ல வந்து ஒரு ஆம்னி பஸ் அடிச்சான். அதை பார்த்துட்டு தான் போறோம். 4 பேர் முன்னாடியே காலி, அவன் பின்னாடி கவர்மெண்ட் பஸ்கார அடிச்சான் தூக்கிட்டு வந்து. அப்போ நம்ம நம்பிக்கை, நம்ம டிராவல் பண்ற நம்பிக்கை இயேசு மேல வச்சு நம்ம டிராவல் பண்ணணும். நான் நம்மளுடைய அன்றாட டிராவலை குறித்து சொல்ல, வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இயேசு நம்பி தான் ஓடணும். நீங்க ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறீங்க, இயேசு நம்பி தான் போகணும். இந்த இருக்கிற உலகம் ரொம்ப டேஞ்சரான உலகம். நான் ஞானமா இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஞானம் தேவை, நல்லா ஓட்டணும், ஞானமா போகணும், அதுக்கு ஞானம் தேவை. ஆனா நம்பிக்கையெல்லாம் அங்கதான் இருக்கணும். ஆமென். என்னதான் நம்ம ஒழுங்கா ஓட்டினாலும் போற வர நல்ல பசங்க என்ன பண்ணுவாங்க, அவன் தட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். அப்ப இயேசு அவர் நமக்கு முன்பாடி போல அப்படின்னா நம்ம பிரயாணம் வாய்க்கப்படாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆக்சிடென்ட் நான் பார்த்துருக்கிறேன், நான் மாட்டியிருக்கிறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அநேக பாடத்தை கற்றுக் கொடுத்த என்னன்னா, அவர் கூட இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆமென். எத்தனையோ விபத்துகளை கண்ணெதிர பார்த்துருக்கேன். நான் எத்தனையோ விபத்தில் மாட்டி என் ஜீவன் மட்டும் தப்பி நான் வெளியே வந்திருக்கிறேன். என் பொருள் சேதம் அடைஞ்சு எவ்வளோ நஷ்டங்களை பார்த்தோம், என் உயிருக்கு ஒரு சேதம் வரல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை. ஆமென். எல்லா விதத்திலும் பிரியமா நம்முடைய வாழ்க்கை, பவுலாத நம்பிக்கையா சொல்றான், நான் வருவேன், நான் கர்த்தருக்குள்ள நம்பி இருக்கிறேன், நான் வருவேன். ஆமென். அப்ப நீங்க எதை கொண்டு நம்பிக்கையா உங்க வாழ்க்கையை முன்னேறி போக முடியும்னா ஏசு என் கூட இருக்கிற நம்பிக்கையில தான் போக முடியும். ஆமென். நீங்க என்னதான் உங்க அக்கௌண்ட்ல ஒரு நான் 20,000 ரூபாய் வச்சிருக்கேங்க, அடுத்த மாசம் ஓட்டலாம் நீங்க நம்புனீங்கன்னா ஒன்னு அதை பேங்க்கார மைனஸ்ல எடுத்துருவான், இல்ல வேற எவனா எங்கன்னா பிடிப்பான். அதை அந்த 20,000 மேல நம்பிக்கை இல்லை. ஆமென். ஏசு என் கூட இருக்காருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. பணம், பேர், புகழ் நமக்கு நம்பிக்கையா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எப்போ நமக்குள்ள வருதோ அப்போ கர்த்தர் மேல் வைக்கிற அந்த அன்பின் ஈர்ப்பு குறைஞ்சிரும். இருக்கட்டும், உங்ககிட்ட பணம் இருக்கட்டும், நல்லது, உங்ககிட்ட பொருள் இருக்கட்டும், நல்லது. அது கர்த்தர் எந்த விதத்திலும் அதை விரும்பாத தேவன் இல்லை. நான் அவருடைய பிள்ளைங்க நல்லா இருந்தால் ஆண்டு விரும்புகிறார். ஆனால் நம்ம நம்பிக்கை அங்கே போயிடக்கூடாது. அதனால்தான் வசனம் போதுமென்ற மனதோட கூட இருக்கிறதே என்னவா மிகுந்த
மிகுந்த மிகுந்த மிகுந்த ஆரம்பிச்சா முடிக்கலையே. 1-2 சத்தம் தான் வருது. ஆதாயம் ஆதாயம் ஆதாயம். 1-2 சத்தம் வருது. உள்ள கிட்டத்தட்ட ஒரு 90 பேர்கிட்ட இருக்கிறீங்களே. ஆமென். கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. எவ்வளவு தம்பா நான் கொடுப்பேன்? எல்லாம் என்ன அது டவுன்லோட் ஆகிட்டே இதில் அப்லோட் எதுவும் ஆக மாட்டுதே. கொடுங்க ஆண்டவர். டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு, நெட்டு காலி ஆகிட்டே இருக்கு டவுன்லோட். இது ஜெபம் நடந்தது. அதாவது எப்பயுமே நான் நினைச்ச ஒரு காரியம் என்னன்னா, அவர் ஜெபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடத்துங்கன்னு நான் விருப்பப்பட்டேன். ஆனால் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சரியான 3 பாயிண்ட் எங்கள் ஜெபத்தில் கர்த்தர் நடத்தினார். அது நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு காரியம். அது எப்பயுமே நல்ல ஜெபம், எந்த இடத்துல போனாலும் ஜெபத்தை அவர் 1 மணி நேரம் நல்லா நடத்துவார், நாவில் நிறைச்சி. ஆனால் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தின காரியமே வித்தியாசமா. அவர் அதாவது எப்படிதான் ஆண்டவர் நம்ம மேல அவர் அனுபவிக்கிறார், இருக்கிற இங்க என்ன இருக்குது அப்படியே வெளிப்படுத்தி காட்டிட்டார். ஒண்ணு, குடும்பங்களுக்குள்ள இருக்கிற குடி போதை, அதை வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணார் ஆண்டவர் இங்க. 2வது, போனுக்குள்ள அடிமையா இருக்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணார். 3வது, சாப்பாட்டுக்கு அடிமையா. அது 3 இங்க இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி இந்த 3 காரியம் மட்டும் ஆண்டவர் கரெக்டா வெளிப்படுத்தி ஜெபம் பண்ண வச்சார்? ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கார் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியங்க. இப்படி குறிப்பிட்ட பாயிண்ட் அவர் எங்கே ஜெபம் பண்ண பார்த்தது கிடையாது. எல்லாரையும் அப்படி ஜெபத்தை நடத்தும். ஆனா ஒரு 6 வருஷமா டிராவல் பண்றோம். ஆனால் கரெக்டா ஏத்த சமயத்தில் கர்த்தர் ஜெபத்தின் வரத்தை உள்ள கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல அதை விரும்புறார். ஆமென். அது விரும்புறார் ஆண்டவர். ரொம்ப அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அது புரியாத ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம் புரியாது அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ ஆதரவு ஆண்டவர் கொண்டு வரார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் பாரத்தை விரும்புறார். இங்க நடக்கிறது ஆண்டவர் வெளிப்படுத்த என்னன்னா, இதுல இருந்து ஜனங்க விடுதலை ஆகணும் ஆண்டவர் விரும்புறார். குடும்பத்துக்குள்ள இருக்க சாபங்கள் மாறணும், போன்ல இருள அடிமையா இருக்க ஜனங்கள் மாறணும், சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்க ஜனங்கள் மாறணும். இதெல்லாம் ஆண்டவர் மாறணும் விரும்ப. அதை தான் வெளிப்படுத்தினார் ஆண்டவர். அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. அதே போல பிரசங்கம் கடைசியா முடியும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது. அப்ப கர்த்தர் விரும்புறது சரியா நடக்குது, அது மட்டும் நல்லா புரியுது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்குறதுக்கு அவரை விட வேற யாரும் இருக்க முடியாது. ஆமென். உண்மையா சொல்றேன். இந்த சபையில ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போற லெவலே வேற. நான் உண்மையா சொல்லுவேன், நீங்க போற லெவலே வேற. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஒண்ணுதான் ஒபீடியன்ஸ். அந்த ஒபீடியன்ஸ் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை யாரும் முன்னாடி எங்கே கொண்டு போய் தூக்கி நிற்க வைப்பார். அதே போல அது கீழ்ப்படினா யாரும் பார்க்கல, எங்கே கொண்டு கீழே நிறுத்திடுவார். அதான் முதல்ல சங்கீதம் வாசிச்சோம் 75. வாசிக்க பார்க்கலாம். அதே வாசிக்க சொன்ன வாசிங்க. இப்ப 75 வசனம் 2 வசனம் வாசிக்க சொன்ன பாருங்க. வாசிங்க திருப்பி. வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். அப்ப நீங்க நினைக்கலாம், இந்த மனுஷனால் தான் நான் தாழ்ந்து போயிட்டேன், இவனால் தான் இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பேன். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர்லாம் அப்படி விடவே மாட்டேன். அவனை தூக்க நினைச்சானா அவர் யாருன்னா தூக்குவார். ஆனா அவர் இறக்க நினைச்சாருன்னா உங்களை யாரும் உயர்த்த முடியாது. ஆமென். அதான் வேதம் சொல்லுது, ஒருவனை தாழ்த்துகிறதும் அவர் தான், ஒருவரை உயர்த்துகிறவரும் அவர் தான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனும் எந்த பரிசுத்தவானும் தடுக்க முடியாது. அதே போல உன்னை தாழ்த்த நினைச்சிட்டாருன்னா எந்த பாஸ்டும் எந்த பரிசுத்தமும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் உயர்த்துகிறவர், அவர் தான் தாழ்த்துகிறவர். ஆமென். உயர்வு அங்கிருந்தா வரும், மேன்மை அங்கிருந்தா வரும். யாரும் தடுக்க முடியாதுங்க. நம்ம இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்ம உயர்வை தடுக்க முடியாது. தடுத்தா அவர் தான் தடுக்கணும். என்ன, அவன் ஒரு சில குசுமுதனம் வைப்பான், ஒரு சில காரியம்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதான் அவன் பண்ணுவான். மற்றபடி நம்ம உயர்வை தடுக்க ஒருத்தனுக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசு மட்டும்தான், அவர் தான் உயர்த்துவார். அவர் தான் சொல்ற, அச்சா நான் தான் அடிப்பேன், காயம் கட்டலாம் நான் தான் கட்டுவேன். நீ வெளியே போய் கட்டினா அந்த சீழ் போட்டு செப்டிக் ஆயிடும். இல்லைங்கச்சா? அவர் தான் அடிப்பார், காயம் அவர் தான் கட்டணும். அவர் அதனால தான் அந்த வார்த்தையை எழுதிருக்க மாட்டார். நான் தான் காயம் கட்டுவேன். ஏன் சொல்ல, நான் கட்டினா தான் சரியா இருக்கும். வேற ஒருத்தன் கட்டினானா என்ன போடுவான், ஏது போடுவான், என்னத்தை உள்ள போடுவான் தெரியாது. கடைசியில சீல் பூச்சி செப்டிக்காய் கால் எடுக்கதாமே உள்ள வந்து நிற்பேன். அதான் ஆண்டு சொல்ல, நான் அடிப்பேன், நான் தான் கட்டுவேன். நான் வேற ஒருத்தன் கட்டுவான், நீ போயிட்ட அவன் கட்ட மாட்டான், இருக்கிறதையும் ஒடிச்சிருவான்.
ஆமென். டாக்டர் சொல்லுவாங்க, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆரம்பத்திலே வந்தா தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மாணவரே கேட்பான். யாரு? ஒரு மருத்துவம். ஏன்னா ஆரம்பமே அவங்ககிட்ட போயிடணும். அவனுக்கு தெரியும் ஆரம்பத்திலே வந்தா தான் இதை கிளியர் பண்ண முடியும். அவங்க நல்லாவே அதனால தான் திட்டுவாங்க டாக்டர் போன உடனே. இத்தனை நாள் என்ன கிழிச்சிட்டு இருந்தான்னு கேட்பான். அது இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் லேடிஸ் எல்லாம் ரொம்ப அவசரப்படுவாங்க இல்லையா? அந்த அவங்க நினைப்பாங்க மாணவர் திட்டுவாங்க மட்டும் தான் நினைவாங்க. ஏன் அவங்க சொல்றாங்க, எது வந்தாலும் முன்னாடி வந்தா நீ எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா கிரிட்டிக்கல் அனுப்பி வந்து நிப்ப. ஆமா, மாணவரே கேட்பாங்க அவங்க. ஏன்னா அவனுக்கு அந்த உயிரோட வேல்யூ தெரியும். இது காப்பாற்றப்படணும்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனையில். அப்போ உன் ஜீவன், உன் ஆத்மா காப்பாற்றப்படணும்னு அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அப்ப அது அங்க பரலோக போனோம் தான் அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள என் பணம், என் படிப்பு, என் பேர், என் புகழ் பரலோகம் கொண்டு போவார். இயேசு மட்டும் தான் பரலோகம் கொண்டு போவார். ஆமென். பண்ணி நம்மளை பரலோகம் கொண்டு போய் நம்ம எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் பரலோகம் போயிட மாட்டோம். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவருக்கு எத்தனை நாள் சரியா இருந்தா தான் அவர் விரும்புவார். ஆமென். எத்தனை நாள் ஆண்டவருக்குள்ள இருந்திருந்தா அவர் விரும்புவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12 அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சாங்க, அப்படிதானே? ஆரம்பத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் தெரிஞ்செடுத்தா? எத்தனை பேரு? கரெக்டா? எத்தனை பேர் கிருபா? 12 தானா? கரெக்டா சொல்லிட்டீங்க, ரைட். ஆனா அந்த 12 பேர்லயே 3 பிரிவுகள் இருந்தது. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மார்பிள சாஞ்சு இருக்கிறான், மித்த 10 பேரு இருக்கட்டும் அப்படியே தள்ளி நின்னான். ஆமென். 3 டெமான்ஸ்ட்ரேஷன்ல பிரிஞ்சு இருந்தது. அப்போ இந்த சாஞ்சு இருந்தவனுக்கு தான் வெளிப்பாடு அதிகமா வந்தது. 10 பேரும் ஓடினாங்க, ஊழியம் செஞ்சாங்க, எல்லாம் உலகத்தை கலக்கினான். ஆனா வெளிப்பாடு யார்கிட்ட தான்? யோவான்ட்ட தான் வெளிப்பாடு வருது. இவன் தான் மார்பிள் என்ன பண்றான்? கேட்டுக்கிட்டே இருக்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமென். அதனால இங்க இருக்கிறதுனால உனக்கு நடந்துராது. இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தால ஆண்டவர் சத்தம் இங்க இருந்து இப்ப மட்டும் கேட்கலாம். ஆனா இப்படியே சாஞ்சிட்டு இருந்தா தான் என்ன பண்ணும்? அவர் பேசுறதை கேட்க. அதனாலதான் ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் யோவானுக்கு என்ன பண்றார்? வெளிப்படுத்தி கொடுத்தார். என்ன ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்த கொடுத்த காரியம் என்னன்னா, அவன் எப்பொழுதுமே ஆண்டவர் மார்பிலே சாய்ந்தவனா இருந்தான். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. என்ன? சங்கீதம் 37:5 சொல்லுது, உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அல்லேலூயா. யார் நமக்கு செய்வாங்களோ இல்லையோ ஆண்டவர் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யார் செய்வாங்களோ இல்லையோ ஆண்டவர் மட்டும் தான் செய்வார். ஆமென். அது பெத்த தாயாகலாம், பெத்த தகப்பனாகலாம், பெத்த பிள்ளையாகலாம், யார் செய்யாமல் போனாலும் என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர், அவர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், அவர் செய்வார். ஆமென். அப்போ அதான் வழி சொல்லுது, உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென். உன் வழியை அவர்கிட்ட கொடுத்துடணும், டேக் ஓவர் பண்ணிடணும். நம்ம போற வழியில அவர் கூப்பிடக்கூடாது. நீங்க என்ன வழி? நான் போறேன் ஆண்டவரே. ஆமென். அப்ப வழியை அவர் மேல என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுத்து நம்பிக்கையா இருங்க. டாக்டர் கிட்ட ஒப்பு கொடுத்து என்ன பண்றோம்? நீங்க போய் பார்க்க முடியுமா? என்ன பண்றீங்க சொல்லுங்க, என்னத்தை சர்ஜரி பண்றீங்க சொல்லுங்க, என்ன கொடுத்தீங்க சொல்லுங்கன்னு பார்த்தா என்ன பண்ணுவான்? மரியாதையா ஓடிப்படி வெளியேன்றுவான். எனக்கு தெரியாதா எதை கொடுக்கணும்னு? எனக்கு செய்யாதா? அதே தான் ஆண்டவர் கேட்பார். வழியை கொடுத்துட்டியா? நான் நடத்துவோம் போ. ஆமென். இல்ல இல்ல ஆண்டவர் அங்க என்ன இருக்கும், இல்ல ஆண்டவர் அங்க எப்படி இருக்கும், இல்ல ஆண்டவர் இது எப்படி இருக்கும், அப்படி கிடையாது. ஆமென். வழியை கொடுத்துட்டு அவர் நடத்துவார். அல்லேலூயா. வழி என்ன, அதாவது யார் செய்யறாங்களோ இல்லையோ நீங்களும் நான் நம்புகிற ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென், நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறித்து உண்டானது, அப்படிதானே? கரெக்டா? இப்ப நாளைக்கு நீங்க ஒரு திட்டம் வச்சிருப்பீங்க, நாளைக்கு இது நடக்கும், இது பண்ணணும், இது வாங்கணும், இது பண்ணணும், இங்க நடக்கணும், இதெல்லாம் எதை குறித்தது? எதிர்காலத்தை குறித்த திட்டம். ஆமென். ஆனா தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின் அடிப்படை வாசிங்க. சங்கீதம் 146 அதிகாரம் 3 இருந்து 5 வரைக்கும் வாசிங்க பாப்போம். சங்கீதம் 146 3 இருந்து 5 நல்லா கவனிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும், யார?
யார் அது? அப்ப நம்மளுக்கு என்ன இல்லை? நம்மளுக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. ஆமென். பிரபுக்களுக்கும் திராணி இல்லை. அவங்கள நம்பாதீங்க. அவனுடைய ஆவி நீ இப்ப நம்பிட்டு ஒருத்தனை வந்திருப்ப, இப்ப போய் போனா அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு போத்துல செத்து போயிடுவான். நம்பி உட்காந்துருக்கீங்களா? என் வீட்டுக்கு போத நியூஸ் வந்தாலும் வரும், சிஸ்டர் போயிட்டாரு சிஸ்டர். ஏன் வேதம் சொல்லுது அவன் ஆவி எப்போ வேணா பிரியும். ஆமென். வாசிங்க. அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஆமா, முன்னாடி யாரையும் கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. ஒரே ஹோப் இயேசு மட்டும்தான். ஆமென். ஒரே நம்பிக்கை. அதுல ஒரு கூட்டு வர, ஆண்டவரே நான் அவரே நம்பிட்டு போறேன், ஆண்டவரே ஏதாவது செஞ்சிருங்க. உன்னதான் ஏதாவது செய்வார். அவர் தெளிவா சொல்லிட்டார், நான் தான் நம்பிக்கிறேன். நம்ம சொல்றது வேற, அவங்களே நம்பின்னு போற, ஆண்டவரே உங்ககிட்ட கிருபை கிடைக்கட்டும். எப்படி கிருபை கொடுப்பார்? இதுலயே அவர் மேல வச்ச நம்பிக்கை உடஞ்சு நமக்கு தெரியலையா? என்ன விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா? ஒன்னே விளங்குன மாதிரி தெரியல. ஏசி போட்டா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க உள்ள. செத்தான். அடுத்த வருஷம் எல்லாம் அடுத்த வாரம் ஃபுல்லா தந்து விட்டு ஜன்னல் எல்லாம் ஏசி ஆஃப் பண்ணுங்க. அடுத்த வாரம் அவன்கிட்ட சண்டை போட்டு ஒரு வாரம் ஜென்ரேட்டர் போராடி அவனை கோவிலேருந்து வர வச்சு ஏசி போட்டா எல்லாம் தூங்குறீங்க. சோத்திரம். செத்தான். எப்படியாவது உங்களுக்கு சத்தியத்தை சொன்ன, இப்படி நல்லா குழுன்னு வச்சு சத்தியம் சொன்னா குழுன்னு போயிடுச்சு. எல்லாம் குளுமி கூலாயிடுச்சு எல்லாம். சோத்திரம். அப்படி வெயில இருக்கும்போது எப்படியே சத்தியம் போச்சு, உசு அசுனாலும் போச்சு. இப்போ அசுன்னு போயிடுச்சு அப்படியே. இன்னும் கோட்டை சத்தம் மட்டும் தான் வரல. சோத்திரம். வெளிப்பாருங்க, ஆண்டவர் இப்ப வந்தாலும் வந்துருவார். அப்புறம் அவ்வளவுதான். ஆண்டவரே ஏப்பா நான் அவனை பார்க்கல போப்பான்றார். கொஞ்சம் தெளிவா இருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன் நம்பாத. அவன் ஆவி எப்பவனா பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில அவன் யோசனைகள் எல்லாம் என்ன போகும்? அழிந்து போகும். உனக்காக யோசனை கொடுக்குற யோசனை என்ன ஆயிடுமா? அழிஞ்சிடும். நீ நம்பி வர இயேசு மட்டும்தான். வேதம் சொல்ல அவர் யோசனையில் பெரியவர். ஆமென். அவருடைய யோசனை எல்லாம் பிரமிக்க முடியாதது. அதாவது சொல்ல நான் ஸ்டன் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் அப்படிதான் செய்வார். நேற்று நான் ஸ்டன் ஆன இந்த ஜப குறிப்பு எப்படி இங்க வந்தது? அப்படிதான் அவர் செய்வார். ஸ்டன் ஆகிடுவார் ஆண்டவர் அப்படியே. ஏன்னா அந்த இருதயத்தோடு மேட்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவர் கரெக்டா கொண்டு வருவார். அந்த பாரத்தோடு இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் கரெக்டா நடத்துறார் ஆண்டவர். ஆமென். அப்ப அதுல நம்ம இணைஞ்சிடணும். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென் நம்ம ஏமாற்றாத நம்பிக்கை ஆண்டவருது. ஆமென். நம்ம ஏமாற்றாத ஒரே நம்பிக்கை, அசையாத ஒரே நம்பிக்கை, உறுதியான ஒரே நம்பிக்கை இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அது மட்டும்தான் நம்பிக்கை. அதுதான் மாறாது, அசையாது, உடையாது, ஒண்ணுமே ஆகாத ஒரே நம்பிக்கை ஆண்டு நம்ம மேல கொடுத்த நம்பிக்கை மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப எல்லாம் எங்க இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆமென். கர்த்தருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுது இன்மைக்காய் மாத்திரமல்ல. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வரும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:15. வசனம் சொல்லுங்க. 15 அதிகாரமா? 15ல 19. ஓகே, 15-19 வாசிங்க பாப்போம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். என்ன இங்க வந்தா ஆண்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, எல்லாம் நடந்துரும், எல்லாத்திலும் வழி கிடைச்சிரும், உண்மைதான். ஆனா இன்மைக்காக மாத்திரம் அல்ல. ஆமென்.
இன்மைக்காக மாத்திரம் அல்ல, ஆண்டவர் செய்வார், அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதையே நம்பி என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்துவை மட்டும்தான் நம்பணும். ஆமென். ஆண்டவர் இங்க உங்களுக்கு எல்லாம் செய்வாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டு வீடு கட்டி கொடுப்பார், ஆண்டு வாழ்க்கை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகள் நல்ல கிடைக்கும், எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆனா அது மட்டும் நடந்தா போதும்னு வராங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் கண்டிப்பா எல்லாம் கொடுப்பார், எல்லாம் செய்வார், எல்லா வழி திறக்கும். ஆனா அது மட்டும்தான், அல்லேலூயா, அது மட்டும் வாழ்க்கை, அதுக்கு மட்டும் நாம இல்லை. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்றார், நேசிக்கிறார். தேவ வழி அப்படித்தான் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அது 2 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் பொழுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம். சோத்திரம். ஆண்டு எவ்வளவு நல்லவர்னா, எப்போ இங்க தூக்கம் வருதுன்னு அப்போ ஏசி ஆப் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? எவ்வளவு ஆண்டவர் நல்லவரா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஏசி ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா? ஆண்டவரை இருதயத்தின் பாரத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறார், ஒன்னே ஆஃப் பண்ணிட்டார் ஏசி ரெண்டுத்தையும். எத்தனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். ஆமென். உங்களை கொண்டுதான் செய்யறார், ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லை. நாங்க போய் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அநேக காரியத்தை செய்யறார், அற்புதம் நடக்குது, அதே நடக்கு, உண்மைதான். அதுக்குன்னு ஆஹா ஐயோ ஆண்டவரே ஆண்டவர் நான் தான் அப்படியே அமைக்கிடுவாரு, அவள் தான் உஸ் அப்படின்றவார். இல்ல, ஆண்டவரே நீங்க செய்றீங்க. ஆமென். நீங்க நடத்துறீங்க, உங்களால அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, காரியத்தை செய்றீங்க, எல்லாம் அங்க போயிட்டே இருக்கணும். உங்களை கொண்டுதான் செய்யறாரு, மாற்றமே இல்லை. ஆனா உங்களை ஒருத்தர் சொல்லுவாங்க வந்து, சிஸ்டர் இன்னும் ஆண்டு உங்களை கொண்டு இப்படி செய்யறாரு. ஆமா சிஸ்டர், அப்படி இல்லை. ஆல் க்ளோரி டு காட். உடனே கையை மேல தூக்கணும். அதனால தான் இந்த கையை தூக்குற ஆளா நல்லா இருக்குது பாருங்க. இது வரைக்கும் இந்த உலகத்துல பாத்தீங்களா, ஒருத்தனை கை மேல தூக்கிடுவாரு புஷ்ஷுன்னு. இந்த வரைக்கும் நல்லா தாங்கிறான் மனுஷன். ஏன் கையை அங்க தூக்குறாரு? அங்க யாருக்குறது? அவர் மட்டும் தாங்கிறாரு அங்க. இவன் சொல்றாள் யாருமே இல்லையே மேல. உங்களுக்கு விளங்குதா இல்லையா நான் சொல்றது? மேல கை தூக்குனா மேல யாருக்குறா? அப்ப அங்கன்னா அவரு தான் போகும் க்ளோரி எல்லாமே. ரகுமான் சொல்றான், எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கும் மேலதான் கை தூக்குறான். இறைவன் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஆமே. அப்ப மேல கை தூக்குனாலே அவருக்கு தான் எல்லாமே. ஆல் க்ளோரி டு காட். ஆமென். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கையா மேல போதுன்னா அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். அவன் நம்புகிற தெய்வம் மேல இல்ல, மேல இருக்க ஒரே தெய்வம் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையை மேல தூக்குறான், அங்கிருந்து போஷி வந்துகிட்டே இருக்குது. ஆமென். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவன் ஒரே ஒருவன் தான், ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணல, மாறவே இல்லை, மறையவே இல்லை. அல்லேலூயா. அப்ப நாங்க எங்கள் மேல நம்பிக்கை வச்சில்ல, எங்களை நடத்துகிற ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். ஆமென். எங்களை விசாரிக்கிற, எங்களை வழி நடத்துகிற எல்லாவற்றிலும், ஆமென், எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் கர்த்தருக்குள் என்ன பண்ணணும், நம்பிக்கையா இருக்கணும். அவர் நம்புகிறவனை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்புகிறவனை. ஆமா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு தந்தே. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு தந்தீர். ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, ஹேல் எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே,
உம்மை நம்பி வந்தேன். ஆமென். தயவென்னை க்ளோரி உம்மை நம்பி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். சொல்லுங்க. காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும். ஓஹேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை நம்பி வந்தேன். ஓம் தயவென்னை. ஆமென். உம்மை நம்பி வந்தேன். தயவென்னை. எந்த விதத்துல ஆண்டவர் நம்பணும் அப்படின்னா, கடைசி ஒரு வசனத்தை வாசி ஜெபம் பண்ணுவோம். வாசங்க எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் யாரா? அவனை எப்படி நடத்துறாரா? கீழே வாசிங்க. எங்க வச்சுக்கிறாரா? தண்ணீர் எங்க இருக்குதோ அங்கதான் உங்களை வைப்பாரு. அப்படின்னா என்ன? எப்பொழுதுமே தண்ணி எப்படி இருக்கும்? எப்பவுமே அந்த கால்வாய் ஓரமா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சோத்திரம். ஆமென். இதெல்லாம் யாரு? கர்த்தரை நம்புகிறவனை தண்ணீர் நீர்ப்பாய்ச்சலானத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டிருப்பாய், கால்வாய் ஓரமாய் வேர் விடுவாய், உஷ்ணம் வருகிறதை காணாமல் உன் இலை பச்சையா இருக்கும். மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் என்ன பண்ணுவ? கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்ப. எது வரைக்கும்? நல்லா இருந்த பாஸ்டர், எப்படி நல்லா போச்சு பாஸ்டர். அப்ப நான் ஆண்டவரை கை விட்டாரு சொல்லல. நல்லா நல்லா சூப்பரா போச்சு பாஸ்டர். கொஞ்ச நாள் என்னன்னு தெரில, உன் நம்பிக்கை எங்க போச்சுன்னு தெரில. ஆமென். நல்லா மேல ஆண்டு தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்? நீ அப்படி பிடிச்ச புடி, இதை உடும்பு புடின்னு வாங்கல்ல, அப்படி ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தால் ஒழி யாக்கோபை போல என்ன பண்ணியாச்சு? ஆசீர்வதிச்ச உடனே போயிடுச்சு. ஆசீர்வதிக்கிறவரு என்ன? விடமாட்டான் ஆண்டவரே, விடமாட்டான் ஆண்டவரே, விடமாட்டான் ஆண்டவரே. அப்புறம் ஆண்டவர் தேடி இருப்பார். எங்கங்க ஒருத்தன் விடமாட்டான் எங்க ஆளை காணும்? அவ எப்பயோ விட்டு போயிட்டான் ஆண்டவரே. ஏன்? நீங்க தான் குத்துட்டீங்களே ஆசீர்வாதத்தை. ஆமென். அப்ப ஆண்டவரோடு கூட இருந்தா நீ எப்பயுமே தண்ணி ரெண்டில் இருக்கிற போல இருப்ப. ஆண்டவரே உன் வேர் எப்பவுமே என்ன இருக்கும்? தண்ணி அந்த வேர்ல இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த உஷ்ணம் வந்தாலும் உன் இலை எப்படி இருக்குமா? சொல்லுவாங்களே, என்னதான் வந்தாலும் நீங்க மட்டும் எப்படியா இருக்கிறீங்க? வராம போச்சு சொல்லுவாங்கல்ல. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எப்படி இப்படி இருக்கிறீங்க? எப்படி பாஸ்டர்? நான் அதான் கேட்பேன். ஒரே மாசம் இங்க நடத்திப்பார், இல்ல ஒரே வாரம் வந்து பார். ஆமென். சந்தோஷம் ஒரு பக்கம் தான். ஆமென். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை. இதெல்லாம் நம்மளால முடியாது. இந்த ஊழியத்தை நடத்த நம்மளால முடியாது. உங்களை நடத்த நம்மளால முடியாது. உங்ககிட்ட பேச என்னால முடியாது. உங்களுக்கு ஆலோசனை என்னால முடியாது. அவர் தான் நம்பணும். ஆமென். ஏன்னா என்ன நம்பினா நான் உயிர்ந்துருவேன். ஏன்னா எனக்கு மேல ஞானம்லாம் இங்க இருக்குது. ஆமென். எனக்கு ஆலோசனை சொல்றாங்கலாம் இங்க இருக்குது. அப்ப என் ஆலோசனை எடு பண்ணணும்னா என் கூட ஆண்டவர் இருக்கணும் இல்லையா? அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாதான் அது நடக்கும். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பாக்கியவான வாழ்ந்தா எந்த சூழ்நிலை கர்த்தர் நடத்துவார். தண்ணி இருந்தாலும் நடத்துவா, என்ன நடத்துவா எதை சொல்ல, உன்னை எப்பேற்பட்ட என்ன பண்ண நடத்துவேன், மகா விரட்சணங்கள் நடத்துவேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். எதனால? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சதுனால. ஆமென். ஆண்டு மேல
கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ இந்த கொரோனால பாருங்க, எல்லா ஊழியக்காரன் ஆண்டு நடத்தினார், உண்மையா இருந்து நடத்தினார். அப்போ அது ஊழியக்காரனுக்கு பரீட்சை, விசுவாசிக்கு என்ன பரீட்சை. கொடுத்தாதான் சபை நடக்க நினைச்சிருப்பாங்க. ஆனா சபை நடந்ததே, ஊழியம் நடந்ததே, ஊழியக்காரன் இருந்தானே, எல்லாம் நடந்தது. எப்படி? அவன் நம்ப நாள்லாம் இருந்திருக்கும். யார் அப்ப அந்த நம்பிக்கை ஆண்டு சோதிச்சு வச்சிருப்பா கரெக்டா. இப்ப எவன் நம்மளை நம்புறான்னு பார்க்கலாம். ஆமேன். 6 மாசமா வேலை இல்லை, 6 மாசமா எதுவுமே கிடையாது, பொழப்பு கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது. ஆமேன். ஆமா சோத்திரம். ஆனா 10 மாசம் வீட்டில் அரிசி இருந்தது. ஆமேன். 8 மாசம் வாடகை கொடுத்தேன் சர்ச்சுக்கு. எப்படி கொடுத்தேன்? எல்லாம் அவர் மேல நம்பிக்கை. ஆமேன். ஒரு வாசல் மூடினா என்னவா? அப்படிதான் தருப்பார் ஆண்டவர். உன்னை மூடிதான் காட்டுவார். நான் இதை மூடிட்டேன், இப்போ உன் நம்பிக்கை என்னன்னு பார்க்கலாம். 7 வாசல் திறக்கிற நம்பிக்கை வெளிப்படும். எப்ப தெரியுமா? கொடுத்தா சாப்பிட்றேன். ஆமேன். ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா? சும்மா இருக்கிற டைம்ல கறி கழிஞ்ச விட கொரோனா தான் கறிக்கு அதிகமாக அலைஞ்சிருப்போம். எவனா கறிக்கிறத வந்து வச்சிருப்பானா? ஏன்? எல்லாம் அப்படிதான் அலைஞ்சிருப்போம் இல்லையா? கண்டிப்பா தேடி தேடி இருப்போம். அப்போ என்ன வறட்சி வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்களை ஒரு புஷ்டியா தான் நடத்துவார். ஆமேன். எங்க இருந்துனா காக்கா வரும், எங்க இருந்தா தூக்கின்னு வரும். அவருக்கு எப்படின்னா என் போல நல்லா இருக்கணும். ஆமேன். அதாவது அவங்களும் நடத்துவார். ஆனா அவங்க நம்புற பிள்ளை ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது புஷ்டியா இருக்கும். அதனால எவங்கிட்ட இருந்து லெக் பீஸ் இங்க வருது, எங்க அந்த கேரி தாட்டுக்கு வருது லெக் பீஸ். எங்க இருந்தோ லெக் பீஸ் எங்க இருந்தது? அப்போ ராஜா லெக் பீஸ் இருந்துச்சு. அப்போ அங்கிருந்து தூக்கின்னு வர்றார் ஆண்டவர். நீ நான் பெரிய ஆளா, என் பிள்ளைங்க பட்டினா அடே குர்ராடேன்னு சொல்லி அவனை அடிச்சு பிடின்னு வர்றார். ஆமேன். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் அவர் பிள்ளைங்களாம் அப்படிதான் நடத்துவார். ஆமேன். உலகத்தானே அப்படி இருக்கும்போது அவர் பிள்ளைங்களை விட்டுருவாரா? அவர் மேல நம்பிக்கை தான் அது. அவரை நம்பி உட்காந்துட்டா போதும், எங்க இருந்து வர எதுவுமே தெரியாது, வருது வரும். ஆமேன். சோத்திரம். அவர் பிள்ளைங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டா வரும். ஆமேன். எது வரைக்கும்? அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும். ஆமேன். ஆமா, இதே வசனம் அப்படியே கொஞ்சம் மேல போங்களேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் யாரா? அப்ப இங்க வந்து இந்த அக்கா செய்வாங்க, இந்த அண்ணன் செய்வாரு, பாஸ்ட் செய்வாரு அப்படின்னு நினைச்சினா என்ன சொல்லுது வசனம்? சபிக்கப்பட்டவனா மாறிடுவேன். இங்க வந்து பாஸ்டே தான் நம்பி வந்தேன், தயவு செஞ்சு வராதீங்க. பாஸ்டுக்கே ஒண்ணு இல்லை, என் கையை அங்கதான் நோக்கி இருக்குது எல்லாம். ஆமேன். அல்லேலூயா. அதுல ஒரு ஞானம் வர இல்ல, நீங்க கேட்டா ஆண்டவர் கொடுப்பார் பாஸ்டர், வாங்கி கொடுங்க. நம்மள ஏமாத்திரம் இருக்குது. ஆமேன். ஒரு சில ஃபோன் பண்ணுவாங்க, கரெக்டா ஆராதனை திங்கக்கிழமை ஃபோன் வரும். ஃபோன் வரும்போதே பாஸ்டர் இல்ல பாஸ்டர் ஆண்டவர் செய்வார், நான் கேட்கறது நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னது? நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, எதை கேட்க போது தெரிஞ்சு போச்சு. இல்ல பாஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செய்வார் பாஸ்டர், நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது பாஸ்டர், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க பாஸ்டர். என்ன அது கூட அது விசுவாசம் எப்படி பாத்தீங்களா? இல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செய்வார் பாஸ்டர், ஆண்டவர் தெரியும் பாஸ்டர். எப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்குது பாத்தீங்க. ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. நான் 2-3 தடவை கொடுத்து ஏமாந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் உஷாராயிட்டோம். ஆமேன். கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே வேலையை சுத்துற ஆளு கொடுக்கக்கூடாது. ஆமேன். இப்படி ஏமாந்துடக்கூடாது. ஒருத்தர் வந்து நான் உங்களை நல்லா நோட் பண்ணி உங்களையே கான்டாக்ட் பண்ணாலும் தப்பிச்சுக்கணும். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, 2 தடவை ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களே கான்டாக்ட் பண்றான், எப்போ போனா அந்த அக்கா வீட்டில் கிடைக்கும், அந்த அக்கா வீட்டுக்கு ஒரு நாள் போனா கஞ்சி கூட கொடுக்கக்கூடாது. எனக்கே கஞ்சி இல்லாம போமா நின்னும், அதோட வீட்டு வாசல் பக்கம் வராது. அப்படிதான் செய்யணும். நீங்க ஆண்டவர் இரக்கம் செய்ய தப்பு கிடையாது. ஆனா உன்னையே காணா பண்ண அவன் இரக்கம் இல்ல, அது அவன் நம்பிக்கைலாம் உன் மேல திரும்பிச்சு. ஆமேன். அப்ப நீ அதை செய்யணும். நான் இல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்லை, நான் ஆண்டவர் தான் பாத்துக்கிறேன், நீ ஓடு. அப்படி சொன்னாதான் ஆண்ட பக்கம் ஓடுவான். நீ வரும்போதெல்லாம் சோறை போட்டு போட்டு குத்துனா அந்த அக்கா தங்கச்சி கட்சி வரைக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு சிஸ்டர், ஆண்டவர் நல்ல ஒரு பிரதர் வீட்டுல வந்து உட்காந்தா இருக்கும். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் நல்லவர் ஆயிடுவார். அப்புறம் அதற்கு நல்ல அது இன்னும் நல்லவர் ஆயிடுவாரு. நல்லவர் ஆகணும், அப்பதான் நல்லது நான் நினைக்கிறேன். ஆமா, அங்க ஒரு நல்லவன் ஒளின்னு ஒண்ணு உயினும். இதனால்தான் குடும்பம் கெட்டு போகுது. சும்மா ஒருத்தர் வீட்டுல விட்டுக்கணும், இந்த சகோதரி அந்த சகோதரி, அந்த பிரதர் இந்த பிரதர், நல்லதில்லை அதெல்லாம். ஆமேன்.
வீட்டில் வர்றது ஒரு சில காரியத்தை தடுத்துடணும். நம்ம வீட்டில் ஒரு ஆள் வருதா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே தடுக்கணும். இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி போங்க, வீட்டுக்கு போகணும் சொல்லி அனுப்பு. ஆமென். நாளைக்கு இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனை, 2 வீடும் அடிச்சுன்னு முட்டி நிற்போம். கடைசியாக பாஸ்டர் கிட்ட வரோம், பாஸ்டர் நான் சேர்த்தால தான் திட்டுவேன், உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பேன். வரும்போது என்கிட்ட சொன்னியா? எவன் மாட்டின்னு போய்க்கிறதுங்க, நீயும் போயிடுவா அவங்களும் போயிடுவோம், இங்கே நான் தான் பேபான்னுக்கணும். அதான் உண்மை. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, வேற என்ன சர்ச்சை போய் உட்காந்துருவீங்க, அந்த சர்ச்சை போய் கெடுத்துருப்பீங்க கடைசி வரைக்கும். ரொம்ப அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. வீட்டுக்குள்ள ஆள் வரணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வர விசுவாசி வரட்டும், நல்லது என்ன ஏது ஓகே பேஸ்ட் உடனே அனுப்பணும். சும்மா வரும்போதெல்லாம் உட்கார வச்சு சோறை போட்டு இருக்கிறதெல்லாம் குத்துனதுன்னா உன் குடும்பம் கெட்டுப்படும். இங்கே வச்சு கொடு, இது பொது இடம், இங்க வாமா பாஸ்டர் இருப்பாரு, பாஸ்டர்மா இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, ஜெபம் பண்ணி எடுத்துன்னு போ. அங்க ஒரு பிரச்சனையே இல்லை உனக்கு, ஏன்னா இங்கேருந்து போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டில இருந்து போய்கிட்டே இருக்குது பாரு, அதான் பிரச்சனை. ஆமென். கண்டிப்பா அது பிரச்சனை வரும். வீட்டில் எந்த விசுவாசம் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. நானே சொல்றேன், ஜபத்துக்கு மட்டும்தான் அமைச்சு எல்லாம் இந்த நட்டு கதை நொல்லி கதை இந்த கிழவி பேச்சு இதெல்லாம் உட்காந்து வீட்டில் பேசுங்கன்னா வீடு கட்டுப்படும். ஜபத்து பேசுங்க, ஜபம் பண்ணுங்க, உட்காருங்க. அது வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் நடக்கணும். சும்மா வாரம் ஃபுல்லாக போய் ஒருத்தர் வீட்டில் ஜபம், அதுவும் தப்பு. ஆமென். எனக்கு தெரியும், எனக்கு நான் வந்தா டெய்லி வரலாம் ஒரு வீட்டுக்கும். கொடுக்குறாள் நல்லா தெரியும், கொடுக்குறாள் வீட்டுக்கே போகலாமே, இருக்கிற வீட்டுக்கே போக முடியல என்னால. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், ஞானமா நடக்கணும். ஆமென். நம்ம வேலை குடும்பத்தை கட்டுறதை தவிர குடும்பத்தை உடைக்கிறது கிடையாது. உங்களால ஒரு குடும்பம் கட்டப்படணும், உங்களால குடும்பம் உடையக்கூடாது. இது நீங்க நினைப்பீங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, கர்த்தர் ஏதோ ஒரு வழியை கொடுக்குறாருன்னா உங்களால முடிஞ்சதை செய்யணும். உங்க மேல நம்பிக்கை திரும்பிடக்கூடாது எப்பயுமே. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனையே, அதுதான் அங்க இருக்க முதல் பிரச்சனை. அதுதான் நீங்க சபையில வச்சு செஞ்சுட்டீங்கன்னா அதெல்லாம் கர்த்தர் மேல போய்கிட்டே இருக்கும். சபைக்கு அடிக்கடி வரமாட்டாங்க, அப்ப தெரிஞ்சுக்கலாம். வீடு வீடு வீடுனா கடிச்சிருக்கிறது வீட்லயே இருக்கும். ஆமென். அதுதான் ஒரு சில நாளுக்கு அப்புறம் எலியாவை அங்கிருந்து கத்தத்துக்கு அங்க கேரத்துல தூக்குனார். நீ விட்டா இங்கேயே உட்காந்துருவ, டெட்டை காலி பண்ணிட்டார். கேரி இருந்தது, அதுக்கு எதிர்க்க வந்து சென்னை இருந்தது, எதிர்க்க ஒன்று 6 இன்ச்சு என்ன 6 பூவாரா, கேரட் எதிர்க்க ஒன்று இருந்தது, என்ன இருந்துச்சு அங்க இன்னொரு 6 இருந்தது, சொல்லுங்க பாப்போம். எலியா அங்கதானே இருந்தான், எலியா கேரியத்துல இருந்தானா இல்லையா? இப்ப ஒருத்தன் எலியா ஆவின்னு சொல்லி ஒருத்தன் புதுசா போய்ப்புங்கிறான் பாருங்க, அந்த மாதிரி இல்லை இது. எலியா இருக்கிறாரா வேத புஸ்தகத்துல? யாரா எலியா இருக்கிறீங்களா? இல்லையா? எலியா இருக்கானா? எங்க இருந்தா? யோர்தான் வற்றாத நதி. ஆனா கர்த்தர் அங்க விடல, நீ கேரியத்துல உட்காருன்னார். நம்மளை பத்தி ஆண்டு நல்லாவே தெரியும். அந்த எலியா ஆண்டவ அந்த யோர்தான் பக்கம் உள்ள நீ கேரியத்துக்கு போ, ஏன்னா அது சின்ன குளம், அது வத்திரும், அதுதான் அங்க அனுப்புறார். ஆண்டவம்ல ஒரே இடத்துல வைக்க நோக்கம் இல்லை, போய்கிட்டே இருக்கணும். ஆமென். அவனை யோர்தானுக்கு போயிருந்தா உட்காந்துருப்பான், டென்ட் போட்டு அங்கேயே படுத்துட்டு இருப்பான். ஏன் நம்மளுக்கு தான் புஷ்டி வந்து நேக்குத சாப்பாடு, பக்கத்துல தண்ணி பக்கத்துல சாப்பாடு, உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் கேரி திட்ட வச்சு அடுத்த இடம் உடனே தூக்குறார். எங்க போறான்? சாரிபாத் வீட்டு கொண்டு போறார். ஆண்டை கொண்டு போற இடம்லாம் பாத்தீங்களா? இருக்க இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்? உன் நம்பிக்கையில் அவர் மேல இருக்கணும். ஆமென். ஆண்டவர் பயன்படுத்தின விதம் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அவர் ஏன் சாரிபாத் வீட்டு கொண்டு போறாருன்னா அங்க உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கணும். அவன் என்ன நினைக்கணும்? இவன் வந்த நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சா நினைக்கணும். இருக்கிற இடத்துல கொண்டு போனா அவன் நல்லா பத்து சாப்பிட்டு தூங்கிருப்பானே. ஆண்டவர் அப்படி கொண்டு போலியே, இல்லாத இடத்துக்கு கேரியத்துக்கு கொண்டு போறார். நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ஏன் இல்லாத இடத்துக்கு கொண்டு போறார்? உன் நிமித்தம் தான் ஆசீர்வாதம், உன்னை வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து போல, உன் நிமித்தம் தான் ஆசீர்வாதமே அங்க இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துக்கு போனா எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுதான், நீங்க ஒரு இடத்துக்கு போனா உங்க நிமித்தம் ஆசீர்வாதம் வரணும். நாங்கள் ஊழியத்துக்கு போனோட எங்கள் பாசங்க சொல்லி கொடுத்து, நீ போய் கையை தட்டி உட்கார ஊழியத்துக்கு போல, ஒரு சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு போறியா அங்கே எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு தான் ஊழியத்துக்கு போ, எல்லாம் அங்கேயே உட்காரு கம்முன்னுவார். எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க. எந்த இடத்துக்கு நீங்கள் ஊழியம் போல ஊழியம் செய்கிற ஆளா போங்க, சும்மா கூட உட்காந்து பாடுற ஆளா போவாதீங்கன்னுவார். அதுக்கு அவங்களே பாடி நிற்கட்டும், நீ இங்கே உட்காருன்றவார். இன்னைக்கு அது ஊழியில் அப்படி ஆயிடுச்சு, போய் சும்மா கூட உட்காந்து சேர்ந்தா பாட்டு ஊழியம் அது கிடையாது. போய் ஊழியம் செய். ஒரு ஊழியத்துக்கு போறியா எல்லா கூட சேர்ந்து எல்லா ஊழியம் சேர்ந்தா நீங்கள் சபையில் வந்து ஆளா நடத்தி தான் சர்ச்சுக்கு வரணும்.
ஒரு சபைக்கு போனால் நாங்கள் மதியம் என்ன பண்ணுவோம், நாங்கள் சுற்றி எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்து எல்லாம் அங்கே ஆளுக்கு கேன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் சபைக்கு கொண்டு வந்து ஆராதனை நடத்தி ஜபித்து தான் வரணும். அதுதான் ஊழியம். அப்படிலாம் எங்கள் பாஸ் எங்களை அனுப்ப மாட்டார், நீ போவாதன்றுவார். எங்களை அப்படி தான் சொல்லி கொடுத்து நடத்தினாங்க. அப்போ நம்ம இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம ஒருத்தருக்கும் இடரெல்லாம் மாறிடக்கூடாது. ஆமேன். வேதம் இடரல் உண்டாக்குறவன் சமுத்திரத்தில் என்ன பண்ணுமா, எந்த கல்ல கட்டி ஆழத்தில் போடணுமா. கடல் ஆழத்தை பார்க்க முடியாது, கடல் ஆழத்தை யாராலும் கணிக்க முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். இந்திய பெருங்கல் ஒன்று இருக்கும், அட்லாண்டிக் பெருங்கல் ஒன்று இருக்கும், எல்லாம் ஒவ்வொரு ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கும். கடல் ஆழத்தை இன்னொரு அளக்க முடியாது, ஏன்னா அதுக்கு அடியில் போக 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 அவனால நிற்க முடியாது. மிஷனே வெடிச்சிடுதுங்க. இன்னைக்கு ஆள போனா அவனே செத்துப்பிட்டான், ஏன்னா ஒரு ஆழத்துக்கு மேலே உள்ள போக முடியாது. அந்த அந்த தண்ணியோடைய அந்த தாக்கத்தை யாராலையும் தாங்க முடியாது. நல்ல ஷிப்ல தான் போனான், பல கோடி சொத்து, அதே வச்சு செத்துப்பிட்டானே. அப்ப கடல் ஆழத்தை போல அந்த இடல் உண்டாக்கணும் கர்த்தர் அங்க போடுன்றார். அப்ப நம்ம நிமித்தம் யாருக்கு என்ன வரக்கூடாது, இடல் வரவே கூடாது. ஏன்னா நம்ம நம்பிக்கை ஆண்டவராக தான் இருக்கணும். நம்ம நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள் நம்ம நம்பிக்கை இருக்கணுமே தவிர மனுஷன் மேல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மள நம்பிக்கையா மாறிடக்கூடாது. ஆமேன். என்ன நம்பாத, ஆண்டவரை நம்பு. ஆமேன். என்ன நம்பாத, ஆண்டவர் நம்புன்றாலும் நாம இருக்கணும், நம்மளை பார்க்கிறவனும் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருந்தா சந்தோஷம். அந்த ஆசீர்வாதத்தை காட்ட இந்த விசுவாசம் அங்கேயே உட்கார வச்சிடக்கூடாது. இது மாய, அங்க போ நன்மையானது கிடைக்கும். ஆமே. அப்படிதான் நம்ம விசுவாசத்தை திருப்பணும். உங்கள்கிட்ட கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சது ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்த்து அந்த ஆத்மா உள்ளது சந்தோஷம். ஆனா பணத்தையும் உலக காரியத்தை கொடுத்து அந்த ஆத்மாவை நம்பிக்கை அப்படி மாத்திரக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் அநேக பேர் மாற்றி வச்சிருக்கிறாங்க. அநேக சபைகள் வளருதுனா தான் வளருது, இருக்கிறத கொடுக்குறது நல்லது. ஆனால் அவன் அதையே நம்பி வந்து கடைசியில் அவன் அப்படியே ஆயிடுவான். எப்போ பார்த்தாலும் என்ன கொடுப்பாங்களா, என்ன கொடுப்பாங்களா, என்ன கொடுப்பாங்களா. ஆமே. ஆமாம். ஒரு பாஸ்டர் கிறிஸ்மஸ் முன்னாடி என்ன பண்ணாரு, 45 படம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாம் சர்ச்சுக்கு வரது 2 ஆயாதான் வந்துச்சு. அவர் புலம்புறாரு, நல்லா இருப்பாங்களா பாஸ்டர் இவங்க, 45 படம் கொடுத்த மாஸ்டர் ஒருத்தரும் வரல. நேரம் கொடு சொன்னா உள்ள 2 பேர் குத்துட்டு போ, உனையா 45 பேர் வெளியே பேசுறாரு. அந்த நோக்கத்தில் குத்து வரலையே, நீ குத்துட்டியா சரி சந்தோஷமா போட்டு மாட்டோம், அது முடிஞ்சு போச்சு. அப்ப நம்பிக்கை எல்லாம் உலக பக்கம் திரும்பிடும். நம்ம நம்பிக்கை உலகத்து மேல இருக்கக்கூடாது, நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. கண்களை முடிச்சா பண்ணுவோமா. அப்ப அந்த உலகத்தை நம்பி நம்ம இல்லை, ஆண்டவர் நம்பி நம்ம இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்பிக்கை நம்ம மேல இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்க முடியாது. கண்களை மூடி கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். நம்ம நம்பிக்கை, உன் நம்பிக்கை எங்க இருக்குது? அதான் வாசவேதம், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆண்டவரை நம்புங்க, எல்லாவற்றையும் கொடுப்பார். மனுஷனை நம்பாதீங்க, நாளைக்கு அந்த ஆள் இருக்குமான்னு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவரோ இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை விசாரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவக்கரம் உங்களோடு கூட இருக்கும். திருக்கரத்துக்கு நேராய் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகள் மேல கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாசில ஆண்டவரே, நான் அந்த மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவன் உள்ள தேவன் மேல் பட்சதலாக இருப்பதை நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சுவாசம் உள்ள மனுஷன் எங்களை ஏமாத்துமா, நீரோ எங்களை ஏமாற்றுவது இல்லப்பா. நீர் எங்களை ஆண்டவரை நடத்துகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களை ஆதரிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். பலப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த திருக்கரத்தை நேரம் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்பிக்கை ஒவ்வொரு வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், விசுவாசிகள் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்பிக்கையான கரம் உங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழிவாசல் வல்லமைகளை உண்டாக்கித்தார். கிருபையாய் கத்த நடத்தும். நல்ல நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்படட்டும். எல்லாவற்றும் பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்படட்டும். நிறைய பொறுப்படுத்தல் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், பாரங்கள், ஏக்கங்கள், கண்ணீர்கள், சுமைகள் எல்லாம் கத்தர் மாற்றி சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய். ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். நன்மை கிருபை தொடரட்டும். மாறாத கரம் கூட இருக்கட்டும். நிறைய நடத்தும், பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்றைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் சபை மக்களோடு வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு
கர்த்தர் வருகை முத கொண்டு சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.